ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்டு செயல்பட்டு வரும் பட்டீஸ்வரம் வட்டாரம் ஆரம்ப சுகாதார நிலையம் திப்பிராஜபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள கீழ்க்கண்ட பணியிடங்களை 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தேசிய நலக்குழுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 6/2/2026 அன்று மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு விண்ணப்பங்கள் விரைவாக போட்டிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவிலியர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா டிஜி என்ன பார்த்தா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அப்படி இல்லைனாக்கா பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை இன்ஸ்டியூட் அந்த கேட்டகரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வக நிபுணர், அதாவது லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான கல்வி பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்எல் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி 2 வருஷம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஈடாக எந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக அப்போ அப்ளை பண்ணலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் ஓகே, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த யார் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு கொடுத்துருக்காங்க. அது 14,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா +2 பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி படிச்சிருந்தா ஓகே. மஸ்ட்டு 10th கம்பல்சரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் கொடுத்து 8,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே போதுமானதான், எழுத படிச்சிருந்தாலே போதுமானதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது கீழே நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீழே நிபந்தனை பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாதம் தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. 12 மாதம் 12 மாதம் சொல்லியிருக்காங்க. அதே ஒப்பந்த அடிப்படையில் தான் கண்டிப்பாக சேர்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வேணும்னாக்கா உங்கள் வீட்டில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை ஃபில் பண்ணுறீங்கனாக்கா உங்களோட டாக்குமெண்ட், அதாவது மார்க் ஷீட்டு, 10th சர்டிஃபிகேட்ஸ் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே செல்ஃப் அவங்க சுய கையொப்பம் கண்டிப்பாக வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம், தபால் மூலமாக கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10வது 12வது மார்க் ஷீட்டோ இல்லையோ டிகிரி மார்க் ஷீட்டோ, ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது டிசி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, இல்லை எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டோ கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க. இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. முன் அனுபவம் இருக்குன்னாக்கா அதுக்கு தகுந்த சான்று கேட்குறாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். செயற் செயலர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு அதுக்கான பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு போஸ்டிங்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா, மேலே நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிடணும். நீங்கள் அப்புறம் பேர் என்ட்ரி பண்ணணும். ஒரு தந்தையார் கணவர் பேர் எழுதிடணும். கைபேசி எழுதணும். உங்களோட பிறந்த தேதி, வயது கண்டிப்பாக எழுதிடணும். முன்னுரிமை என்ன இருக்குன்னா அது எழுதணும். நீங்கள் கல்வித்துறை என்ன முடிச்சிருக்கீங்க, 10வதா 12வதா டிகிரியா, அதுமாதிரி கண்டிப்பாக வேணும். முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் உங்களோட வட்டம் எது, மாவட்டம் எது எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு. அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி தான் ஃபில் பண்ணுற இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லேப் நேம் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுமாதிரி தான் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரும் தகுதியுள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.